உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிஸ்டர் மாறி வந்துட்டு போறா? வழக்கம் போல வந்து சவால் விட்டு போறாளா? இப்ப என் நிலைமை சரியில்லை. அதான் வந்து என்னையே கிண்டல் பண்ணிட்டு போறா. ஓ, போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஆளு உண்மையை சொல்லிட்டானா என்ன பண்றது? போலீஸ் அடிக்கு பயந்து உண்மைகளை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிஸ்டர். அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆளு மட்டும் வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டானா அவ்வளவுதான். அதுதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன சிஸ்டர் நீங்க இது வரைக்கும் எத்தனையோ தடவை எவ்வளவோ விஷயத்துல நாம அனுப்புன ஆட்கள் யார் யார்கிட்டயோ மாட்டிருக்கானுவ. அப்பெல்லாம் நீங்க இந்த அளவுக்கு பதட்டம் ஆனதே கிடையாதே சிஸ்டர். ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. என்ன விஷயம் சிஸ்டர்? அது ஒண்ணு இல்ல சங்கரபாண்டி. மத்த விஷயங்கள்ல என் பேர் அடிபட்டா சூர்யாவை நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். ஆனா அவனோட அப்பா விஷயத்துல என் பேர் அடிபட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதான் யோசிக்கிறேன். அதானே சிஸ்டராவது பதட்டப்படுறதாவது. உண்மையை சொல்லு. இது வரைக்கும் நீ பண்ண தப்புக்கெல்லாம் உடனே இருந்தது யாரு? உன் மனைவியோட பேர் என்ன? அவங்க எங்க இருக்காங்க? சொல்லு. சொல்றா. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். சண்முகம், உண்மையை சொல்லிடுற. எதுக்காக இப்படி அடி வாங்குற? உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்காம விட மாட்டாங்க. வீணா அடி வாங்காத, சொல்லிடுற. அவர் எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாரு. வாய் திறந்து சொல்றா. எங்க குழந்தை எங்க இருக்கு? எங்க குழந்தை இருக்கிற இடத்தையாவது சொல்லு சண்முகம். எனக்கு தெரியாது. காணாம போன குழந்தை இருக்கிற இடம் உனக்கு தெரியும். மரியாதையே சொல்லிடு. சொல்ல மாட்டேன். என்ன திமிரு உனக்கு? சொல்ல மாட்டேன்னு எங்கிட்டயே சொல்ற நீ? சொல்றா. இன்ஸ்பெக்டர் ஒன் செகண்ட். சண்முகம், என்னையும் என் மனைவி மாரியையும் கொலை பண்ண சொன்னவங்களை கூட நீ காட்டி கொடுக்க வேண்டாம். ஆனா காணாம போன எங்க குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிடுற. எனக்கு அது போதும். நான் உனக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன். உன் மேல எந்த கேஸும் போடாம உன்னை வெளியிட சொல்லிடுறேன். தயவு செஞ்சு என் குழந்தை எங்க இருக்க அதை மட்டும் சொல்லிடுற. சார், மயிலேனா இறகு போடாது சார். கொஞ்ச நேரம் நீங்க வெளியில இருங்க. இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்றா. சொல்லு. சொல்றா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. எனக்கு பசிக்குது. என்னால அடி தாங்க முடியல சார். அப்ப உண்மையை சொல்லிடு. சொல்றா. சார். இன்ஸ்பெக்டர் அடிக்காதீங்க. பசிக்குதுன்னு சொல்றாருல, பிரியாணி வாங்கி கொடுங்க இன்ஸ்பெக்டர். சாப்பிட்டுட்டு உண்மையை சொல்லிடுவாரு. பிரியாணி சாப்பிட்டு உண்மையை சொல்றியா? என்னடா யோசிக்கிற? பிரியாணியை சாப்பிட்டு நீ உண்மையை சொல்லிட்டா உன்னை அடிக்க மாட்டேன். இல்ல தொலைச்சிருவேன். சார் பிரியாணி வாங்கி கொடுங்க, நான் சொல்லிடுறேன் சார். அது போதும் சார். அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க சார். தயவு செஞ்சு எங்க குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிடுற. அது போதும் எனக்கு. நீ செய்யற உதவி எனக்கும் என் மனைவிக்கும் பெரிய உதவியா இருக்கும். சாப்பிட்டுட்டு ஒழுங்கா உண்மை சொல்லிரு. என்ன சாப்பாடு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அவனுக்கு மட்டும் தனியா வாங்கிட்டு வா, நாம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரியா? யோ, போய் ஒரு சிக்கன் பிரியாணி எக்ஸ்ட்ரா 2 முட்டை வச்சு பார்சல் வாங்கிட்டு வா. ஓகே சார். போ சார். இந்த கேஸ் அத வையா. சரி சார். பிரியாணியை சாப்பிட்டு உண்மையை சொல்லாம வேலையை என்கிட்ட காட்டின உன்னையே பிரியாணி போட்டுருவேன். ஜாக்கிரதை.
மாணிக்கா அண்ணே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணே ஆமாண்ணே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. என்னாச்சு? பிரியாணி பொட்டலத்தை மாத்திட்டியா? மேடம் நீங்க சொன்ன மாதிரி மாத்திட்டேன் மேடம். சரி, நீ யார் கண்ணிலையும் படாத. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ சென்னையிலேயே இருக்க வேண்டாம். ம் நான் சொல்ற வரைக்கும் சென்னையை விட்டு வெளியில போயிரு. நான் சொன்னதுக்கு அப்புறமா வா. உனக்கு வேணுங்கிற பணத்தை நான் தரேன். ஓகே மேடம். டூ டேஸ்ல சொல்லிடு அவர் யார் என்னன்னு. அடிக்கடி கால் பண்ணாதீங்க. சார் ஆ நீங்க சொன்ன மாதிரி சிக்கன் சிக்கன் பிரியாணி பிரியாணி கொடுக்குற கொண்டு போய் அவன்கிட்ட கொடு. சாப்பிட்டுட்டு அவன் உண்மையை சொல்ல சொல்லு. ஓகேங்க சார். இந்தா பிரியாணி சாப்பிட்டு உண்மையை மறைக்காம சொல்லணும், புரியுதா? தண்ணீர் எடுத்துட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.